ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான, அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய, விலையும் குறைவான சோயாவை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சோயா 65 டிஷ் செய்கிறதுக்கு 200 கிராம் சோயா எடுத்திருக்கேன். அதுவும் பெரிய சைஸ் சோயா எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு சிக்கன் பீஸ் மாதிரி கடித்து சாப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சோயா கூட ஹாட் வாட்டரை சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஹாட் வாட்டர் சேர்த்துன உடனே சோயா கொஞ்சம் உப்பி வர்றதை பார்க்கலாம். நல்லா சோயா ஹாட் வாட்டரில் மூழ்கும்படி கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் சோயா நல்லா ஊறட்டும். இப்போ சோயா ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள் சோயா எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு. இப்போ சோயாவை நல்லா அமுக்கி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சோயாவில் இருக்கிற தண்ணீரையும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அது கூட தேவையான பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு 1/4 டீஸ்பூன் அல்லது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ரொம்பவே முக்கியமான மீன் சில்லி மசாலா 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டை நல்லாவே கொடுக்கும். அப்புறம் 25 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 25 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சோயா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சோயா நல்லா மசாலாவோடு சேர்ந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. மசாலாவும் சோயாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்றொன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயா நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பொதுவாகவே சோயா அல்லது மீல் மேக்கரை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சில்லி ஃப்ளேவரில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாராளமாக, அதுவும் ரொம்பவே ஈஸியாக குறைவான டைமில் செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த சோயாவோட மீன் மசாலாவை ஆட் பண்ணுறதுனால நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கிடைக்கும்.